மோசடி செய்யக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, பொய் பேசுபவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, ஹராமான பாதைகளை ஹராமான விஷயங்களை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. பிறரின் சுப்ஹானல்லாஹ் கஷ்டங்களை அறிந்து உணர்ந்து அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வு இருக்கின்றது அல்லவா, இதுதான் முஸ்லிம். முஸ்லிமுடைய அஸ்திவாரமே இதுதான். இஸ்லாத்தின் அஸ்திவாரம் என்ன? அல்லாஹு அக்பர். இஸ்லாத்தின் அஸ்திவாரம் என்னவென்றால் பிறருடைய கஷ்டத்தை நாம் உணர்ந்து அவருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். பொய் பேசக்கூடாது, உண்மையை மட்டும் நாம் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதருடைய அந்த சுப்ஹானல்லாஹ் வாக்குறுதி, அல் பையானி பில் கியாரி மா லம் யதஃபர்ரகா ஃபஇன் ஸதகா வ பையனா பூரிக லஹுமா ஃபீ பைஇஹிமா வ இன் கஸபா வ கதமா முஹிகத் பரகத்து பைஇஹிமா. புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய இந்த ஹதீஸ், கொடுக்கல் வாங்குதல் விஷயத்தில் எத்தனை முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள், அவர்களுடைய முதல் அடையாளமே என்ன? மோசடி செய்யக்கூடியவர்கள், வாக்குறுதிக்கு மாறு செய்யக்கூடியவர்கள். வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடியவர்கள் யார்? வாக்குறுதிகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்கள் யார்? முஸ்லிம் சமுதாயம் தான். அல்லாஹு அக்பர். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அவ்ஃபூ பில் உகூத் என்று அல் மாயிதாவுடைய முதல் அத்தியாயத்திலே தெளிவான முறையில் அல்லாஹ் கூறுகின்றான். وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين ومن تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. புகழ் அனைத்தும் வானங்களையும் பூமிகளையும் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே, அவனது சாந்தியும் சமாதானமும் எம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும், தாபிஈன் தபே தாபிஈன்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். மிஸ்க் மர்கசுல் இர்ஷாத் இலல் கிதாபி வஸ் சுன்னஹ்வின் நிர்வாகிகளே, உலமா பெருமக்களே மற்றும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, வாருங்கள் சமூகத்தை சீரமைப்போம் என்ற தலைப்பின் கீழ் மிஸ்க் சார்பாக இந்த மகத்தான நிகழ்ச்சியில் நாம் அனைவர்களும் ஒன்று கூடியிருக்கின்றோம். ஃபலில்லாஹில் ஹம்து வல் மின்னா. அல்லாஹ் இந்த அமர்வை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த அமர்வின் மூலம் குறிப்பாக இளைய சமுதாயம், இளைஞர்கள், அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு சில முக்கியமான விடயங்களை சமூக சீர்திருத்தத்தில் இளைஞர்களின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் சில முக்கியமான விடயங்களை உங்களுக்கு மத்தியில் பிஇذنில்லாஹ் நான் பகிர்ந்து கொள்வேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இளமை பருவம் நிச்சயமாக அல்லாஹ்வின் மூலம் கொடுக்கப்பட்ட அருளப்பட்ட ஒரு மிகப்பெரிய அமானிதம்.
இந்த அமானிதத்தை இளைஞர்கள் சஹீஹான முறையில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த அமானிதத்தில் மோசடி செய்யக்கூடாது. இறைமறையாம் திருக்குரானிலே அல் அன்பால் எனும் அத்தியாயத்தில் வரக்கூடிய வசனத்திலே இறைவன் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூனுல்லாஹ வர்ரசூல் வதகூனு அமானாதிகும் வஅன்தும் தஅலமூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்விற்கு மோசடி செய்யாதீர்கள், அவனுடைய தூதருக்கு நீங்கள் மோசடி செய்யாதீர்கள், அறிந்த பின்பும் நீங்கள் உங்களுடைய அமானிதங்களில் மோசடி செய்கிறீர்களா? அல்லாஹு அக்பர். மகத்தான வசனம். ஒவ்வொரு இளைஞனும் இந்த வசனத்தின் அடிப்படையில் இளமை பருவத்தை சற்று சுய பரிசோதனை செய்ய வேண்டும். எப்படி என்றால், இளமை பருவம் ஒரு அமானிதம். ஒவ்வொரு இளைஞனும் அறிந்த ஒரு விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு இளைஞனும் உணர்ந்த ஒரு விஷயம், அல்லாஹ்வின் தூதர் போதித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இளைய சமுதாயமே, இந்த இளமை பருவத்தை கொண்டு நீங்கள் ஹஷருடைய மைதானத்திலே விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹு அக்பர். وعن شبابه فيما أبلاه عن حياته فيما أفناه وعن شبابه فيما أبلاه. ஒவ்வொரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையை கொண்டு ஹஷருடைய மைதானத்திலே அல்லாஹ் விசாரிப்பான். இது அறிந்த ஒரு உண்மை. இந்த வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டம் இளமை பருவம். வாழ்க்கையில் இளமை பருவம் வந்துவிட்டது. இருந்த பின்பும் இளைய சமுதாயம் குறிப்பாக இளமை பருவத்தை சஹீஹான முறையில் அவர்கள் அதை செலவழிக்க வேண்டும், அதை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன செய்யக்கூடாது? மோசடி செய்யக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் பல விடயங்களை நாம் இந்த தலைப்பின் கீழ் தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு மனிதன், குறிப்பாக முஸ்லிமின் ஆசை என்னவென்றால், சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும், சமூகம் மாற வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமின் கனவு. நீங்கள் பாருங்கள், சமூகம் மாற வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும், குறிப்பாக ஒவ்வொரு முஸ்லிமும் ஆசைப்படுகின்றான். அதில் யாருக்கு முக்கியமான பங்கு இருக்கின்றது என்றால், நிச்சயமாக இளைய சமுதாயத்திற்கு தான் பங்கு இருக்கின்றது. இதை இளைஞர்கள் முதலில் அறிய வேண்டும். ஹஷருடைய மைதானத்திலே இந்த இளமை பருவத்தை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான் அல்லவா? அப்பொழுது நம்முடைய பதில் எதுவாக இருக்க வேண்டும்? நம்முடைய டோட்டல் இந்த வாழ்க்கை, முழு வாழ்க்கை. ووضع الكتاب فترى المجرمين مشفقين مما فيه ويقولون يا ويلتنا ما لهذا الكتاب لا يغادر صغيرة ولا كبيرة إلا أحصاها ووجدوا ما عملوا حاضرا என்று ஷேக் அவர்கள் மக்ரிபுடைய தொழுகையிலும் இஸ்ராவுடைய அந்த வசனங்களை ஓதித்தார்கள். இக்ரா கிதாபக். அல்லாஹு அக்பர். இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிக அல்-யௌம அலைக ஹஸீபா. ஹஷருடைய மைதானத்திலே இளைஞர்களே, உங்களுடைய வாலிப பருவத்தை கொண்டு நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். இந்த அச்சம் உள்ளத்தில் வர வேண்டும், இந்த பயபக்தி உள்ளத்தில் வர வேண்டும். وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. சமூகத்தில் மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்றால், இளைய சமுதாயம், இளைஞர்கள் இந்த உணர்வோடு அவர்கள் வாழ வேண்டும், இந்த அச்சத்தோடு அவர்கள் வாழ வேண்டும். எப்படிப்பட்ட அச்சம் என்றால்,
அந்த ஹஷருடைய மைதானத்தின் அச்சம். அல்லாஹ்விற்கு முன் நின்று அல்லாஹ் விசாரிப்பான், நாம் பதிலை கொடுக்க வேண்டும் என்ற அச்சம் உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். அப்பொழுதுதான் நிலைமையில் ஒரு மாற்றம் ஏற்படும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு என்ன? வாருங்கள் சமூகத்தை சீரமைப்போம். இதில் இளைய சமுதாயத்தின் பங்கு என்ன என்பதை தான் நாம் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விடயம். இந்த தலைப்பை நாம் உணர வேண்டும் என்றால் 3 முக்கியமான விஷயங்களை முதலிலே நான் உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்வேன். முதல் அடிப்படையான விஷயம் என்னவென்றால், சமுதாயம் ஒரு அமானிதம். இந்த அமானிதத்தை பாதுகாத்துக் கொள்வதில் இளைய சமுதாயத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு பெரிய பங்கு இருக்கின்றது என்பதை இளைய சமுதாயம் உணர வேண்டும். சமுதாயம் அமானிதம் அல்லவா? இதை யார் பாதுகாக்க வேண்டும்? இந்த அமானிதத்தை வெறும் உலமா பெருமக்களா? மதரசாவில் படிக்கக்கூடிய மாணவர்கள், மாணவிகள் அவர்களா? அவர்கள் இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்கின்றார்கள். ஜும்மாவுடைய உரையின் மூலம், இஸ்லாமிய சொற்பொழிவு நிகழ்ச்சிகளின் மூலம் மார்க்க அறிஞர்கள் சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் சுப்ஹானல்லாஹ் அதற்கு தக்கவாறு முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் இளைய சமுதாயம் மைதானத்தில் அவர்கள் வர வேண்டும். இந்த தலைப்பின் முக்கியத்துவத்தை அவர்கள் அறிய வேண்டும். வியாபாரத்தின் முக்கியத்துவம் உள்ளத்தில் இருக்கின்றது என்றால் ஒரு சுப்ஹானல்லாஹ் ஒரு பெரிய வியாபாரியாக நீங்கள் முன்னேறலாம். இந்த கல்வியின் முக்கியத்துவம் ஒரு மாணவனின் உள்ளத்தில் இருக்கின்றது என்றால் இந்த கல்வியின் மூலம் அவர் ஒரு பெரிய தாக்கத்தை அவர் ஏற்படுத்தலாம். ஒரு பெண் வீட்டில் உள்ள அந்த வாழ்க்கையை கொண்டு அவர்கள் மீது சுமத்தப்பட்ட கடமைகள், அதனுடைய முக்கியத்துவம் ஒரு பெண் அறிந்து கொண்டால் நிச்சயமாக ஒரு வீட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை அந்த பெண் கொண்டு வர முடியும். எந்த மைதானத்தின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்கின்றோமோ அதற்காக நாம் என்ன செய்கின்றோம்? நேரத்தை செலவழிக்கின்றோம். ஒரு முக்கியமான விஷயம் என்ன? அல்லாஹு அக்பர், தியாகங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். இளைஞர்கள் அவர்களுடைய இரவு நேரங்கள் அவர்கள் எங்கே செலவழிக்கின்றார்கள்? வாலிப பருவத்தை எங்கே செலவழிக்கின்றார்கள்? எந்த விஷயத்திற்கு அவர்கள் முக்கியத்துவத்தை கொடுக்கின்றார்களோ அந்த விஷயத்திற்காக அவர்கள் எந்த ஒரு எல்லைக்கு வேண்டாலும் அவர்கள் செல்வதற்கு தயாராக இருப்பார்கள். ஏன்? உள்ளத்தில் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? அதை மிக ஆழமான முறையில் பதிவு செய்து விட்டார்கள். என்னுடைய வாழ்க்கையின் ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். அந்த விஷயத்தில் வெற்றியை அடைவதற்காக அது தீமையான பாதை இருந்தாலும் சரி, அசத்தியம் இருந்தாலும் சரி, அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த நிராகரிப்பு கூடிய அந்த குஃப்ருடைய பாதை இருந்தாலும் சரி, சுன்னாவிற்கு முரண்பாடாக இருக்கக்கூடிய பிதத்தான விஷயங்கள் இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹு அக்பர், அதற்காக தியாகங்கள் செய்வார்கள். நேரத்தை, செல்வத்தை, முழு அவர்களுடைய சக்தியை அவர்கள் செலவழிப்பார்கள். ஏன்? அந்த விஷயத்தின் முக்கியத்துவத்தை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆகவே முதல் அடிப்படையான விஷயம் என்னவென்றால், சமூகம் சுப்ஹானல்லாஹ் அதில் நாம் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை இளைஞர்கள் முதலில் அறிய வேண்டும். இரண்டாவது அடிப்படையான விஷயம் என்னவென்றால், நான் கூறினேன் முதலாவது 3 விஷயங்களை நான் உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்வேன். அதில் முதல் விஷயம் என்ன? சமுதாயம் ஒரு அமானிதம். இதை இளைஞர்கள் உணர வேண்டும். இந்த அமானிதத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் அதற்கான
அதற்காக முயற்சிகளை செய்ய வேண்டும். இரண்டாவது முக்கியமான அடிப்படையான விஷயம் என்னவென்றால், தற்போதைய நிலைமை என்ன என்று அறிய வேண்டும். மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால், சமூகம் சஹீஹான பாதையில் செல்ல வேண்டும் என்றால், சமூகத்தின் நிலைமையை முதலில் இளைஞர்கள் அறிய வேண்டும். வணக்க வழிபாடுகளில் முஸ்லிம்களின் பங்கு என்ன? குடுக்கல் வாங்குதல் விஷயத்தில் முஸ்லிம்களின் பங்கு என்ன? முஸ்லிம்களின் நிலைமை என்ன? வீட்டில் முஸ்லிம்கள் எப்படி இருக்கின்றார்கள்? முஸ்லிம்களின் அந்த தனிப்பட்ட அந்த வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? முஸ்லிம்களின் தனிமை எப்படி இருக்கின்றது? முஸ்லிம்களின் வெளிப்படையான வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்று ஒவ்வொரு இளைஞனும் இதை ஃபர்ஸ்ட் அறிய வேண்டும். நிச்சயமாக நாம் அறிந்த விஷயம் என்ன? அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நீங்கள் இபாதத்தை எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்களில் பலர் இபாதாவுடைய விஷயத்தில் வணக்க வழிபாடுகளில் அலட்சியமாக இருக்கின்றார்கள், இல்லையா? ஏன் நிலைமையில் மாற்றம் இல்லை என்றால், அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நடைமுறையில் நாம் கொண்டு வரவில்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முக்கியமான காரணம் சமூகம் தவறான வழியின் பக்கம் சென்றிடுகின்றது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் என்ன? இந்த இஸ்லாமிய மார்க்கம் மகத்தான மார்க்கம், இதை நாம் நடைமுறையில் கொண்டு வருவதற்கு ஒருபோதும் முயற்சி செய்யவில்லை. இதற்கு ஆதாரம் என்ன? முஸ்லிம்களின் பங்கு இபாதாவுடைய விஷயத்தில். குடுக்கல் வாங்குதலில் முஸ்லிம்கள் எப்படி இருக்கின்றார்கள்? முஸ்லிம்கள் என்றாலே ஒரு முஸ்லிம் வியாபாரி, அவன் மோசடி செய்வான், அவன் பொய் பேசுவான், ஹராமான பாதையை இலகுவான முறையில் அவன் தேர்ந்தெடுப்பான். மக்களுடைய அந்த உணர்வு அவன் உணராமல் மக்கள் மீது அநியாயம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரி யார் என்றால் ஒரு முஸ்லிம் வியாபாரி தான். இதை யார் கூறுகின்றார்கள்? முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள மக்கள் தான் கூறுகின்றார்கள். மோசடி செய்யக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, பொய் பேசுபவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, ஹராமான பாதைகளை ஹராமான விஷயங்களை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. பிறரின் சுப்ஹானல்லாஹ் கஷ்டங்களை அறிந்து உணர்ந்து அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வு இருக்கின்றது அல்லவா, இதுதான் முஸ்லிம். முஸ்லிமுடைய அஸ்திவாரமே இதுதான். இஸ்லாத்தின் அஸ்திவாரம் என்ன? அல்லாஹு அக்பர். இஸ்லாத்தின் அஸ்திவாரம் என்னவென்றால், பிறருடைய கஷ்டத்தை நாம் உணர்ந்து அவருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். பொய் பேசக்கூடாது, உண்மையை மட்டும் நாம் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதருடைய அந்த சுப்ஹானல்லாஹ் வாக்குறுதி, அல் பையானி பில் கியாரி மா லம் யதஃபர்ரகா ஃபஇன் ஸதகா வ பையனா பூரிக லஹுமா ஃபீ பைஇஹிமா வ இன் கஸபா வ கதமா முஹிகத் பரகத்து பைஇஹிமா. புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய இந்த ஹதீஸ், குடுக்கல் வாங்குதல் விஷயத்தில் எத்தனை முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள், அவர்களுடைய முதல் அடையாளமே என்ன? மோசடி செய்யக்கூடியவர்கள், வாக்குறுதிக்கு மாறு செய்யக்கூடியவர்கள். வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடியவர்கள் யார்? வாக்குறுதிகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்கள் யார்? முஸ்லிம் சமுதாயம் தான். அல்லாஹு அக்பர். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அவ்ஃபூ பில் உகூத் என்று அல் மாயிதாவுடைய முதல் அத்தியாயத்திலே தெளிவான முறையில் அல்லாஹ் கூறுகின்றான். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இளைஞர்கள் நிலைமையை அறிய வேண்டும். நீங்கள் ஒரு இடத்திற்கு செல்கிறீர்கள், அங்கே முஸ்லிம்களின் நிலைமையை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். இளைஞர்களின் நாவு எப்படி இருக்கின்றது, அவர்கள் பேசக்கூடிய, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எப்படி அவர்களுடைய பேச்சு இருக்கின்றது, அவர்கள்
ஒரு 5 minutes 5 நிமிடங்கள் பேசினால் அவர்கள் என்ன பேசுகின்றார்கள்? ஆபாசமான விஷயங்களை கொண்டுதான் பேசுவார்கள், ஆபாசமான படங்களை கொண்டுதான் பேசுவார்கள், தவறான தொடர்புகளை கொண்டுதான் அவர்கள் பேசுவார்கள், மற்றவர்களை அவர்கள் ஏவி விடுவார்கள். நன்மையின் பக்கம் நீங்கள் பிறர் மக்களை அழையுங்கள், நன்மையை கொண்டு ஏவுபவர்கள் நீங்கள், தீமையை கொண்டு தடுக்கக்கூடியவர்கள் நீங்கள். தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹௌன அனில் முன்கர். தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயங்களிலே அல்லாஹு அக்பர் உம்மத்தார்களே நீங்கள் தான் சிறந்த உம்மா என்று அல்லாஹ் தெளிவான முறையில் அந்த வசனத்திலே கூறுகின்றான். குந்தும் கைர உம்ம உக்ரிஜத் லின்னாஸ். தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயங்களிலே நீங்கள் தான் ஒரு சிறந்த சமுதாயம். உங்களுடைய முதல் அடையாளம் என்ன என்று தெரியுமா? நீங்கள் தீமையை கொண்டு சுப்ஹானல்லாஹ் ஈவுபவர்கள் அல்ல, நீங்கள் நன்மையை கொண்டுதான் ஈவுபவர்கள். நன்மையை கொண்டு நீங்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் நன்மையின் பக்கம் அழைக்கின்றார்கள், ஏகத்துவத்தின் பக்கம் அழைக்கின்றார்கள், ஈமானின் பக்கம் அழைக்கின்றார்கள், சத்தியத்தின் பக்கம் அழைக்கின்றார்கள், உண்மையின் பக்கம் அழைக்கின்றார்கள். அல்லாஹு அக்பர். அமானிதத்தை பாதுகாப்பதின் பக்கம் அவர்கள் அழைக்கின்றார்கள். வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் மற்றவர்களை அழைக்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் முஸ்லிம்கள், இளைஞர்கள். ஆனால் நிலைமை என்ன? ஒரு ஹோட்டலில் 5 நிமிடங்கள் 5 இளைஞர்களின் பேச்சை நீங்கள் கவனமாக கேளுங்கள். அவர்கள் கவலைப்படுகின்றார்களா? பள்ளி வாசல்களை கொண்டு அவர்கள் கவலைப்படுகின்றார்களா? பெண்மணிகளை கொண்டு அவர்கள் கவலைப்படுகின்றார்களா? இந்த சிறுவர்களை கொண்டு அவர்கள் கவலைப்படுகின்றார்களா? அவர்களுடைய சுப்ஹானல்லாஹ் எதிர்காலத்தை கொண்டு அவர்கள் கவலைப்படுகின்றார்களா? இல்லை. கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் அவர்களுக்கு கவலையே இல்லை. எதிர்காலத்தை கொண்டு அவர்கள் பேசுகின்றார்களா? டீயை சாப்பிடுவது அல்லாஹு அக்பர் ஹலாலான ஒரு விஷயம். அந்த நிலைமையில் அவர்கள் ஹராமான காரியங்களில் ஈடுபடுகின்றார்கள். ஒருவருக்கு அந்த தவறான அந்த பாதையே தெரியாது. 5 நபர்கள் இருக்கின்றார்கள். அதில் ஒரு சுப்ஹானல்லாஹ் முஸ்லிம் இருக்கின்றார், ஒரு இளைஞர் இருக்கின்றார். அவருக்கு தவறான தொடர்பு என்ன என்றே தெரியாது, அவருக்கு தவறான பாதை தெரியாது, ஹராமான பாதை தெரியாது. அந்த மஜ்லிஸ் முடிவடைகின்றது, அவனுடைய உள்ளத்திலும் அந்த ஆசை வருகின்றது. தனிமையில் சென்று அந்த ஆபாசமான படங்களை அவன் பார்க்கின்றான். அந்த ஆபாசமான படங்களை பார்க்கக்கூடிய அந்த லிங்க் தன்னுடைய நண்பர்களிடம் வாங்கி அவன் அதில் மூழ்கி தன்னுடைய எதிர்காலத்தை அவன் என்ன செய்து விடுகின்றான்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இளைஞர்களே, கவனமாக கேளுங்கள். உங்கள் மீது சுமத்தப்பட்ட ஒரு முக்கியமான கடமை என்னவென்றால், நீங்கள் இந்த சமுதாயத்தின் எதிர்காலத்தை கொண்டு நீங்கள் கவலைப்பட வேண்டும். அப்பொழுதுதான் சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். உங்களுக்கு இந்த சமுதாயத்தை கொண்டு கவலை இல்லை என்றால் வல்லாஹில் அஸீம் இந்த சமுதாயத்தில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. உங்களுக்கு கவலை இருக்கின்றது, உங்களுடைய ஆசைகளை நீங்கள் தவறான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதானே உங்களுடைய கவலை. உங்களுடைய தனிமை அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது முக்கியமான அடிப்படையான விஷயம் என்னவென்றால், நாம் தற்போதைய இந்த நிலைமையை நாம் அறிய வேண்டும். ஆம், அல்ஹம்துலில்லாஹ் சில இளைஞர்கள் இருக்கின்றார்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த மிஸ்கிலும் மாஷா அல்லாஹ் சில இளைஞர்கள், ஒவ்வொரு மகத்தான மர்கஸிலும் மாஷா அல்லாஹ் சில இளைஞர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும். அவர்கள் இளமை பருவத்தை சுப்ஹானல்லாஹ் மார்க்கத்திற்காக தியாகம் செய்து விட்டார்கள். மகத்தான சுப்ஹானல்லாஹ் தியாகம் இது. உங்களுடைய இளமை பருவம், அதை நீங்கள் எந்த விஷயத்திற்காக சுப்ஹானல்லாஹ் செலவழிக்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக. அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். உங்களுடைய இதயத்தை
உங்களுடைய உடலில் உள்ள உறுப்புகளை அல்லாஹ் இருக்கின்றான். எதற்காக? அவனுடைய மார்க்கத்திற்காக, அவனுடைய இல்லத்திற்காக, அவனுடைய வேதத்திற்காக, அவனுடைய சுப்ஹானல்லாஹ் இந்த மகத்தான சுப்ஹானல்லாஹ் இந்த இஸ்லாத்திற்காக. ஆகவே இளைய சமுதாயமே, நீங்கள் ஒற்றுமையோடு நீங்கள் இருக்க வேண்டும். ஷைத்தானுடைய சூழ்ச்சி என்ன? உங்களுக்கு மத்தியில் அவன் என்ன செய்து விடுவான்? பல தவறான சிந்தனைகளை உங்களுடைய நண்பர்களை பற்றி கூறி உங்களுடைய சுப்ஹானல்லாஹ் ஒற்றுமையை முறித்துக் கொள்வதற்கு அவனுடைய சூழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய சுப்ஹானல்லாஹ் முயற்சி எதுவாக இருக்க வேண்டும்? ஷைத்தானுடைய சூழ்ச்சி இது. நீங்கள் சுப்ஹானல்லாஹ் கைருடைய நன்மையான அந்த பாதையில் இருந்தால் அவன் நிச்சயமாக என்ன செய்வான்? உங்களுடைய உள்ளங்களில் உங்களுடைய நண்பர்களை கொண்டு அவருடைய ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், தவறான விஷயம், அதை கொண்டு என்ன செய்வான்? உங்களுக்கும் அவருக்கும் மத்தியில் உள்ள அந்த சுப்ஹானல்லாஹ் மகத்தான தொடர்பை முறித்துக் கொள்வதற்கு அவனுடைய சூழ்ச்சி இருக்கும். உங்களுடைய முயற்சி என்ன? அல்லாஹ்விற்காக நீங்கள் மன்னிக்க வேண்டும். அல்லாஹ்விற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒருவர் மற்றவரை சுப்ஹானல்லாஹ் புரிந்து நாம் அனைவர்களும் அவருடைய மார்க்கத்திற்காக ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த சுப்ஹானல்லாஹ் மர்கஸ், இந்த இல்லம் அல்லாஹ் நமக்கு ஒரு அமானிதமாக கொடுத்திருக்கின்றான். இதை சஹீஹான முறையில் மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைப்பது நம் மீது சுமத்தப்பட்ட ஒரு கடமை என்று உணர்ந்து அல்லாஹ்விற்காக மன்னிக்க வேண்டும், அல்லாஹ்விற்காக தியாகங்கள் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நிலைமையில் மாற்றம் ஏற்படும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பெரிய கூட்டத்தார்கள் இருக்கின்றார்கள் இளைஞர்களில், அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். அவர்களுடைய நிலைமையை அறிந்து கொள்வது உங்கள் மீது கடமை. சமூக சீர்திருத்தத்தில் சுப்ஹானல்லாஹ் இளைஞர்களின் பங்கு என்னவென்றால், ஃபர்ஸ்ட் இந்த சமுதாயம் ஒரு அமானிதம் என்று உணர்ந்து அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும்? நிலைமையை ஃபர்ஸ்ட் அறிந்து, மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக மைதானத்தில் நீங்கள் இறங்கி முயற்சிகளை செய்ய வேண்டும். நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் நிலைமையில் மாற்றம் ஏற்படும். கவனமாக கேளுங்கள் இளைய சமுதாயமே, கவனமாக கேளுங்கள். நீங்கள் முதலில் மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக சமுதாயத்திலும் மாற்றம் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் மாற்றத்தை நீங்கள் காணலாம். பெரிய ப்ராப்ளம் என்ன என்றால், ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், நாம் இந்த மாற்றத்தை மற்றவர்களிடம் நாம் எதிர்பார்க்கின்றோம். அப்துல் ரஹ்மான் என்ன நினைக்கின்றார்? அப்துல் ரஹ்மான் ஃபர்ஸ்ட் மாற வேண்டும். அப்துல் ரஹ்மான் என்ன நினைக்கின்றார்? அப்துல்லா மாற வேண்டும். நிலைமையில் மாற்றமே வராது. அப்துல்லா நினைக்க வேண்டும், நான் ஃபர்ஸ்ட். சுப்ஹானல்லாஹ். ஷேக் அவர்களுடைய தலைப்பு மிகச்சிறந்த ஒரு தலைப்பு, மாஷா அல்லாஹ். ஒரு சிறந்த சுப்ஹானல்லாஹ் வீட்டை நீங்கள் உருவாக்கினால், ஒரு சிறந்த சுப்ஹானல்லாஹ் சமுதாயத்தை சுப்ஹானல்லாஹ் நீங்கள் என்ன செய்யலாம்? கொண்டு வர முடியும். அப்படி ஒரு இளைஞன் அவனுடைய உள்ளத்தை அவன் முதலில் சுத்தம் செய்கின்றான் என்றால் நிச்சயமாக இளைய சமுதாயத்தில் அவன் ஒரு பெரிய மாற்றத்தை அவனால் கொண்டு வர முடியும். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை ஃபர்ஸ்ட் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஆம், தீமை இருக்கின்றது ஷேக். என்ன தீமை? நான் மற்றவர்களுக்காக நான் என்ன செய்கின்றேன்? நான் சமூக சேவையை நான் செய்கின்றேன். அல்லாஹ்வின் இல்லத்தில் நான் ஹித்மத் செய்கின்றேன். மக்கள் என்னை புகழ வேண்டுமா? எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷோ ஆஃப், மக்கள் பார்க்க வேண்டும். மக்களுக்காக நீங்கள் உங்களுடைய நேரங்களை நீங்கள் செலவழித்தால் பாதிப்பு என்ன என்று தெரியுமா? அந்த செயலில் எந்த ஒரு தாக்கமும் ஏற்படாது. அந்த செயலில் எந்த ஒரு தாக்கமும் ஏற்படாது. தாக்கங்கள் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால், ஏற்படுத்த வேண்டும் என்றால் இஹ்லாஸ், மன தூய்மை. ஹதீஸுடைய புத்தகங்களை பல மார்க்க அறிஞர்கள் எழுதினார்கள். இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்களுடைய புத்தகம் அல்லாஹு அக்பர், அல் அர்பவுன் நவவியா தெரியுமா உங்களுக்கு?
40 மகத்தான ஹதீசுகள், 40 ஹதீஸ்கள் தான் எழுதினார்கள். ஒன்று சேர்த்து மாஷா அல்லாஹ் அல் அர்பவுன் நவவிய்யா. உலகத்தில் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இந்த சுப்ஹானல்லாஹ் புத்தகத்தை பற்றி தெரியும். இஹ்லாஸுடைய பரக்காத், மன தூய்மையின் பரக்காத். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய சுப்ஹானல்லாஹ் புத்தகத்திற்கு கிடைத்த அந்தஸ்து என்ன? அஸஹுல் குதுபி பஅத கிதாபில்லாஹி அஸ்ஸஹீஹ் லில் இமாம் அல் புகாரி. இந்த உலகத்திலே இறைமறையாம் திருக்குர்ஆனிற்கு பிறகு ஒரு சஹீஹான புத்தகம் இருக்கின்றது என்றால் அது சஹீஹ் புகாரி தான். இந்த மகத்தான அந்தஸ்து ஏன் கிடைத்தது? அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இஹ்லாஸ். ஆகவே இளைஞர்கள் தியாகங்கள் செய்கின்றார்கள், ஹித்மத் செய்கின்றார்கள், சமூக சேவையில் ஈடுபடுகின்றார்கள், அவர்கள் நேரங்களை செலவழிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய இல்லத்திற்காக, மர்கஸிற்காக அவர்கள் சுப்ஹானல்லாஹ் தியாகங்கள் செய்கின்றார்கள் என்றால் உள்ளத்தை நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன செய்ய வேண்டும்? முதலிலே மன தூய்மையை நீங்கள் உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்துர் ரஹ்மான் இப்னு மஹ்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு அழகான கருத்தை அவர்கள் கூறுகின்றார்கள். மன் அராத அன் யுஸன்னிஃப கிதாபன் ஃபல்யப்தா பிஹாதல் ஹதீஸ் இன்னமல் அமாலு பின்னியாத். சஹீஹ் புகாரியுடைய முதல் ஹதீஸ் என்ன? அல்லாஹு அக்பர், இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா. ومن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او امرأة ينكحها فهجرته الى ما هاجر اليه. புகாரியுடைய முதல் ஹதீஸ் இதுதான், இன்னமல் அமாலு பின்னியாத். உங்களுடைய எண்ணங்களை கொண்டுதான் உங்களுடைய செயல்கள் அமையும் என்று தெளிவான தெளிவான முறையில் அல்லாஹ்வின் தூதர் போதித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே மன தூய்மை இருக்க வேண்டும். அந்த மன தூய்மையை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நிலைமையில் மாற்றம் ஏற்படும். காலையில் உங்களுடைய நிலைமை எண்ணம் என்ன? நாம் அல்லாஹ்விற்காக செய்ய வேண்டும். ஆனால் மாலை நேரத்தில் உங்களுடைய அந்த நிலைமையில் எண்ணத்தில் மாற்றம் வந்துவிடும். மாலை நேரத்தில் உங்களுடைய மகத்தான அந்த சுப்ஹானல்லாஹ் நிய்யா எண்ணம், ஆனால் சுபஹுடைய நேரத்தில் உங்களுடைய அந்த எண்ணம் மாறிவிடும். ஆகவே சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் என்ன கூறுகின்றார்கள்? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கடினமான ஒரு விஷயத்தை நான் சந்தித்தேன் என்றால் அல்லாஹு அக்பர், அது என்னுடைய அந்த நஃப்ஸ், என்னுடைய அந்த சுப்ஹானல்லாஹ் நிய்யாவை சீர் செய்ய வேண்டும். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்ட ஒரு மிக கடினமான விஷயம் என்று சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், மிகப்பெரிய ஒரு முஹத்திஸ், அவர்கள் இந்த கருத்தை பகிர்ந்து கொள்கின்றார்கள். ஆகவே இளைய சமுதாயமே, இங்கே சில இளைஞர்கள் இருக்கின்றார்கள், அல்லாஹ் இவர்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்விற்காக நீங்கள் ஹித்மத் செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுடைய ஹித்மத்தில் பர்க்கத்தை ஏற்படுத்துவான். உங்களுடைய நேரங்களில் பர்க்கத்தை ஏற்படுத்துவான். உங்களுடைய நாவில் தாக்கம் ஏற்படுத்துவான். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய நாவில் தாக்கம் ஏற்படுத்துவான். உங்களுடைய சுப்ஹானல்லாஹ் தனிமையில் 2 ரகாத்தை தொழுது இந்த மர்கஸிற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். உங்களுடைய ஹித்மத்திற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இந்த இளைய சமுதாயத்தின் எதிர்காலத்திற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். நாம் செய்யவில்லை. 2 மணிக்கு நீங்கள் உங்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் எழுந்து வாஷ்ரூமிற்கு நீங்கள் செல்கிறீர்கள். அப்பொழுது சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் போதித்தார்கள் அல்லவா, யா அய்யுஹன் நாஸ் அஃஷு ஸலாம் வஅதைமுத் தஆம் வஸிலுல் அர்ஹாம் ஸல்லு பில் லைலி வன் நாசு நியாம் ததுகுலுல் ஜன்னத பிஸலாம். மனிதர்களே, மக்கள் சுப்ஹானல்லாஹ் தூங்கியிருக்கும் அந்த நிலைமையில் 2 ரகாத் நீங்கள் எழுந்து அல்லாஹ்விற்காக தொழுதால் அல்லாஹ் இந்த செயலை கொண்டு உங்களுக்கு அந்த சொர்க்கத்தை கொண்டு அவன் நற்செய்தியை அவன் கொடுக்கின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கவலைப்பட வேண்டும். இளைஞர்களுக்காக கவலைப்பட வேண்டும். உங்களுடைய நண்பர்களுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டும். உங்களுடைய குடும்பத்தில் உள்ள மக்களுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டும். உங்களுடைய சமுதாயத்தில் உள்ள மக்களுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டும். கவலைப்பட வேண்டும் என்றால் எப்படி? அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ், இந்த மிஸ்குடைய மர்கஸில் 25ஆம் தேதி மக்ரிபுடைய தொழுகைக்கு பிறகு ஒரு மகத்தான இஸ்லாமிய சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெறும் என்று எத்தனை இளைஞர்களுக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கு அந்த ஹிதாயத் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை.
அல்லாஹ் அவர்களுக்கு இங்கே வந்து கலந்து கொண்டு அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற அந்த பாக்கியம் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான், அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கின்றான். இந்த மகத்தான வாய்ப்பை சஹீஹான முறையில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். துஆ செய்யுங்கள், பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள், குறிப்பாக இரவு நேரங்களில். வல்லாஹில் அஸீம், உங்களுடைய சமுதாயத்தில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வீட்டில் மாற்றம் ஏற்படும். ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எப்பொழுது என்றால், நாம் கவலைப்பட வேண்டும். என்னுடைய உள்ளத்தில் ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்றால் அதை நான் அகற்றிக் கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அது இருக்கின்றதா? இல்லை. யாராவது என்னிடம் வந்து, ஷேக், நான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீமையான விஷயத்தை கண்டேன் என்று கூறினால் அதை மனதால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஈமான் என்னிடம் இருக்கின்றதா? நான் என்ன கூறினேன்? அப்துல் ரஹ்மான். அப்துல்லாவுடைய சுபஹான் அல்லாஹ் என்ன சிந்தனை என்றால் அப்துல் ரஹ்மான் மாற வேண்டும். அப்துல் ரஹ்மானுடைய சிந்தனை என்னவென்றால் அப்துல்லா மாற வேண்டும். எப்படி நிலைமையில் மாற்றம் ஏற்படும்? அப்துல்லா முதலில் அவனுடைய உள்ளத்தை சரி செய்து கொள்ள வேண்டும், அவனுடைய இபாதத்தை சரி செய்து கொள்ள வேண்டும், அவனுடைய குடுக்கல் வாங்குதலை சரி செய்து கொள்ள வேண்டும், அவனுடைய தனிமையை அவர்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். இன்ஷா அல்லாஹ். மன் இஷ்தகல ஃபீ உயூபி நஃப்ஸிஹி இஷ்தகல அன் உயூபின் நாஸ் என்று ஸலஃபுமார்கள் கூறியிருக்கின்றார்கள். ஃபர்ஸ்ட் உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு தீமையை நீங்கள் உணர்ந்து அல்லாஹ்விற்காக நீங்கள் என்ன செய்யுங்கள்? அதை விட்டு விடுவதற்காக முயற்சி செய்யுங்கள். வல்லாஹி நிச்சயமாக நிலைமையில் மாற்றம் ஏற்படும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்கள். ஆகவே இந்த 3 அடிப்படையான விஷயங்கள். ஃபர்ஸ்ட் என்ன? சமுதாயம் ஒரு அமானிதம் என்று அறிய வேண்டும். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், மக்களின் நிலைமை, இளைஞர்களின் நிலைமையை நாம் ஃபர்ஸ்ட் அறிய வேண்டும். எங்கே ஒரு பெரிய பாதிப்பு இருக்கின்றது, எங்கே பிரச்சனை இருக்கின்றது. உங்களுடைய சுப்ஹானல்லாஹ் ரிலேட்டிவ்ஸ், உங்களுடைய உறவினர்கள் குடுக்கல் வாங்குதல் விஷயத்தில் அவர்களுக்கு பிரச்சனை இருந்தால் அந்த விஷயத்தை கொண்டு அந்த விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கள்? அங்கே நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இன்னொரு கூட்டம் இருக்கின்றது, குடுக்கல் வாங்குதலில் மாஷா அல்லாஹ் சஹீஹாக இருக்கின்றார்கள், ஆனால் வணக்க வழிபாடுகளில் அவர்கள் நிச்சயமாக அலட்சியமாக இருந்தால் அந்த வணக்க வழிபாடுகளை கொண்டு அங்கே நீங்கள் என்ன செய்யுங்கள்? முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். மூன்றாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், மாற்றம் உங்களுடைய உள்ளத்தில் ஃபர்ஸ்ட் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆரம்பம் எங்கிருந்து? உள்ளத்தோடு ஆரம்பமாகும் இன்ஷா அல்லாஹ். இதற்கு சில அமல்கள் இருக்கின்றன, சில விஷயங்கள் இருக்கின்றன. அதன் பக்கம் குறிப்பாக இளைஞர்கள் கவனம் செலுத்த வேண்டும். முதல் விஷயம் என்னவென்றால், கல்வி மிக மிக முக்கியம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்கள், நிச்சயமாக எந்த ஒரு சந்தேகமும் அல்ல. இறைமறையாம் திருக்குரானிற்காக அல்லாஹ் எந்த வசனத்தை தேர்ந்தெடுத்தான் என்றால், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். அந்த ஹிராவுடைய குகையின் முதல் சுப்ஹானல்லாஹ் செய்தி என்னவென்றால், முதல் உபதேசம் என்னவென்றால், நீங்கள் ஷிர்கை, இணை வைப்பதை சமுதாயத்தில் இருந்து நீங்கள் அகற்ற வேண்டும் என்றார். மக்களுக்கு சஹீஹான அகீதா அதை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்றால், மக்களுக்கு ஏகத்துவத்தின் பக்கம் நீங்கள் அழைக்க வேண்டும் என்றால், ஃபர்ஸ்ட் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நபியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வணக்கத்திற்கு உண்மையான தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அல்ல. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு பாகத்தை பதிவு செய்கின்றார்கள். பாபுல் இல்மி கப்லல் கௌலி வல் அமல். நீங்கள் அறிந்த ஒரு விஷயம், மார்க்க அறிஞர்கள் இந்த சுப்ஹானல்லாஹ் வசனத்தின் விளக்கத்தில் இந்த பாகத்தை கொண்டு வருகின்றார்கள். எந்த பாகம் என்றால், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். எந்த பாகம்? பாபுல் இல்மி கப்லல் கௌலி வல் அமல். சொல்வதற்கு முன்பு, செய்வதற்கு முன்பு அறிந்து கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் முதலிலே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள்.
ஏனென்றால் கல்வியின் ஒரு தாக்கம் இருக்கின்றது. அல் இல்முன் நாஃபி', பயன் தரக்கூடிய கல்வியின் பக்கம் கவனம் செலுத்துங்கள். இளைய சமுதாயமே, இளைய சமுதாயமே, பயன் தரக்கூடிய கல்வியின் பக்கம் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸலுக இல்மன் நாஃபிஆ. அல்லாஹு அக்பர். பயன் தரக்கூடிய கல்வி எது? அந்த கல்வியை கொண்டு உங்களுடைய உலகம் மாற வேண்டும். அந்த கல்வியை கொண்டு உங்களுடைய தவறான சிந்தனை மாற வேண்டும். அந்த கல்வியை கொண்டு உங்களுடைய ஒழுக்கங்கள் மாற வேண்டும். அந்த கல்வியை கொண்டு உங்களுடைய உள்ளம் மாற வேண்டும். அந்த கல்வியை கொண்டு உங்களுடைய சுப்ஹானல்லாஹ் அந்த மார்க்க ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும். அந்த கல்வியை கொண்டு நீங்கள் ரப்புடைய நெருக்கத்தை பெற வேண்டும். அந்த கல்வியை கொண்டு நீங்கள் சொர்க்கத்தை பெற வேண்டும். அந்த கல்வியை கொண்டு சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்தை நீங்கள் பெற வேண்டும். அப்படிப்பட்ட கல்வி எது என்று தெரியுமா? அல்லாஹு அக்பர். 3 அடிப்படையான விஷயங்கள் கல்வியை பற்றி நாம் பேசினால் அல் உசூலு ஸலாஸா என்று மார்க்க அறிஞர்கள் இதை கூறுவார்கள். கல்வியின் 3 அஸ்திவாரம். இது உங்களிடம் இருக்கின்றதா என்று பாருங்கள், குறிப்பாக இளைஞர்கள். ஃபர்ஸ்ட் அஸ்திவாரம் என்ன? முதல் அஸ்திவாரம் அல் இல்மு பிர்ரப். அல் இல்மு பிர்ரப், உங்களுடைய ரப்பை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ரப்பை அறிந்தால் உள்ளத்தில் அவனுடைய சுப்ஹானல்லாஹ் மகத்துவம், அவனுடைய கண்ணியம் ஏற்படுத்த முடியும். வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி, வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி. மக்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டும். மக்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், எப்படி அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டுமோ அப்படி இவர்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தவில்லை. அல்லாஹ்வுடைய அந்த அந்தஸ்தை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஏன்? கல்வி இல்லை. இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா என்று மார்க்க அறிஞர்கள் அந்த வசனத்தின் விளக்கத்தில் கூறுகின்றார்கள். ரப்பை பற்றி நீங்கள் அறிந்தால் அவனுடைய கண்ணியம் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படும். அல்லாஹ்வுடைய கண்ணியம் உள்ளத்தில் ஏற்படுகின்றது என்றால் அதனுடைய தாக்கம் என்ன என்று தெரியுமா? அதனுடைய தாக்கம் தான் பயபக்தி. அல் மாரிஃபா சும்மல் அஸ்ம சும்மல் கஷியா சும்ம தர்கு ஸுனூப். ஃபர்ஸ்ட் என்ன? அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் அந்த கண்ணியம் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் ஏற்படுத்துவான். ரப்புடைய கண்ணியம் ஏற்படுகின்றது என்றால் அவனுடைய பயபக்தி, அவனுடைய சுப்ஹானல்லாஹ் இறையச்சம் என்று நாம் சொல்லுகிறோம், நாம் கூறுகின்றோம் அல்லவா? அந்த பயபக்தி ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அந்த பயபக்தியை ஏற்படுத்துவான் உள்ளங்களில். அந்த பயபக்தியை கொண்டுதான் நாம் என்ன செய்ய முடியும்? பாவங்களிலிருந்து முற்றிலும் விலகி வாழ முடியும். ஏன் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னமா யக்ஷல்லாஹ் மின் இபாதிஹில் உலமாஉ. உண்மையான முறையில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் யார்? அவனுடைய அடியார்களில் உலமா பெருமக்கள் தான், அறிந்தவர்கள் தான். உங்களுக்கு ரப்பை பற்றி நாலேஜ் இருக்கின்றது என்றால், கல்வி இருக்கின்றது என்றால், நீங்கள் பாவங்களில் மூழ்கி இருப்பீர்களா? தவறான விஷயங்களில் நீங்கள் மூழ்கி இருப்பீர்களா? நிச்சயமாக அல்ல. ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபர்ஸ்ட் அஸ்திவாரம், முதல் அஸ்திவாரம் என்ன? ரப்பை பற்றி அறிய வேண்டும். இரண்டாவது என்ன? அல் இல்மு பித்தீன், உங்களுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். மகத்தான ஒரு மார்க்கம். அல்லாஹ்வுடைய கிருபையை நீங்கள் பாருங்கள். இந்த உலகத்திலே எத்தனை மார்க்கங்கள் இருக்கின்றன, எத்தனை மசாஹிப்கள் இருக்கின்றன. அதில் மகத்தான மார்க்கம் என்ன? சத்தியம் நிறைந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். அதை பற்றி நீங்கள் மார்க்க அறிஞர்களிடம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர். மூன்றாவது அஸ்திவாரம் என்ன? அல் இல்மு பின் நபி, அல் இல்மு பிர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். சீராவுடைய நிகழ்ச்சிகள் நாம் கொண்டு வர வேண்டும். சீராவுடைய ஒரு தாக்கம் இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையின் ஒரு தாக்கம் இருக்கின்றது. இளைஞர்களுக்கு
அந்த சீரா தெரியாது, அல்லாஹ்வின் தூதருடைய அந்த மகத்தான வாழ்க்கை அவர்கள் அறியவில்லை. யாருடைய வாழ்க்கை தெரியும்? கிரிக்கெட்டர்ஸ், அவர்களுடைய வாழ்க்கை தெரியும். இந்த சமுதாயத்தில் ஆபாசமான விஷயங்களை பரவக்கூடிய இந்த ஹீரோக்கள் நிச்சயமாக அவர்கள் ஜீரோக்கள். அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி இளைஞர்கள் அறிந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி உள்ளங்கள் மாறும்? எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி உள்ளங்கள் மாறும்? எப்படி நிலைமை மாறும்? உள்ளம் மாற வேண்டும் என்றால், நிலைமை மாற வேண்டும் என்றால் சீராவுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். மிஸ்குடைய நிர்வாகிகளை கொண்டு நிர்வாகிகளிடம் ஒரு அன்பார்ந்த வேண்டுகோள், நீங்கள் சீராவை கொண்டு சுப்ஹானல்லாஹ் ஒரு தொடர்ச்சியான ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். வாரத்தில் ஒரு முறை இளைஞர்கள் தவறாமல் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும். வல்லாஹி நிலைமையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். நிலைமையில் என்றால் முதலிலே அந்த இளைஞர்களின் நிலைமையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அல்லாஹ்வின் தூதருடைய அந்த மகத்தான சீரா, அந்த மகத்தான வாழ்க்கை, அதனுடைய ஒரு தாக்கம் இருக்கின்றது. லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ஒரு இளைஞனுக்கு தெரியும் இது சுன்னாவிற்கு முரண்பாடான ஒரு விஷயம் என்று. ஏன் அவன் தௌபா செய்வது கிடையாது? ஏன் அவன் அந்த சுன்னாவை கடைபிடிப்பது கிடையாது? ஏன் என்றால் அந்த சுன்னாவுடைய மகத்துவம், அந்தஸ்து அவனுடைய உள்ளத்தில் இல்லை. இல்லையா? அந்த சுன்னாவுடைய அந்தஸ்து அவனுடைய உள்ளத்தில் இல்லை. அந்த சுன்னாவுடைய அந்தஸ்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்றால் சீராவுடைய நிகழ்ச்சியின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். அல் இல்மு பின் நபி, நபியை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இல்முடைய 3 முக்கியமான அஸ்திவாரம். ஒன்று அல் இல்மு பிர் ரப், ரப்பை பற்றி அறிய வேண்டும். இரண்டாவது அல் இல்மு பி அத்தீன், மார்க்கத்தை பற்றி அறிய வேண்டும். மூன்றாவது அல் இல்மு பி அன் நபி அர் ரசூல், இந்த மகத்தான ரசூலை பற்றி நாம் அறிய வேண்டும். உலமா பெருமக்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய கல்வியில் பரக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவார். சிலர் என்ன நினைக்கின்றார்கள், இந்த மார்க்கம், நீங்கள் சிஸ்டமில் அமர்ந்து இந்த மார்க்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், இந்த மார்க்க கல்வியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தவறு. மார்க்கத்தை உலமா பெருமக்களிடம் சென்று நீங்கள் அறிந்தும் தெரிந்தும் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய சுப்ஹானல்லாஹ் சிந்தனையில் அல்லாஹ் பர்க்கத்தை ஏற்படுத்துவான். சில இளைஞர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் உலமாவை பற்றி தவறான ஒரு கருத்தை தவறான ஒரு சிந்தனையை மக்களுக்கு மத்தியில் பரப்பி விடுவார்கள். என்னவென்றால் உலமாக்கள் என்ன செய்கின்றார்கள்? உலமாக்கள் என்ன செய்கின்றார்கள்? மார்க்கத்தை சஹீஹான முறையில் நாங்கள் தான் புரிந்து அதற்காக தியாகங்கள் செய்கின்றோம் என்ற அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்களுடைய சிந்தனை இருக்கின்றது. தவறு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இல்லை. எந்த சமுதாயம் உலமா பெருமக்களை இழிவுபடுத்துகின்றதோ, கவனமாக கேளுங்கள், எந்த சமுதாயம் இந்த உலமா பெருமக்களை இழிவுபடுத்துகின்றதோ அந்த சமுதாயம் ஒரு போதும் முன்னேற முடியாது. சமுதாயம் முன்னேற வேண்டும் என்றால் உலமா பெருமக்களை கண்ணியப்படுத்த வேண்டும். ஆம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில உலமாக்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் சத்தியத்தை சத்தியம் என்று அவர்கள் கூறுவது கிடையாது. இந்த உலமா பெருமக்களை அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்க வேண்டும். அவர்கள் இஸ்லாமிய பல போதனைகளை மக்களுக்காக, முத்தவல்லி அவர்கள் ஒரு ஹராமான விஷயத்தில் இருந்தால் அந்த ஹராமை மிம்பரில் பேச மாட்டார்கள். ஏன்? அந்த முத்தவல்லி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களுக்கு கஷ்டம் ஏற்படும். அவர்கள் அதை சகித்துக் கொள்ள மாட்டார்கள். இப்படிப்பட்ட உலமாக்கள் அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்க வேண்டும். ஹிக்மா, ஞானம், உபதேசம், அதை கொண்டு என்ன செய்ய வேண்டும்? அந்த பள்ளியில் உள்ள நிர்வாகிகளிடம் உள்ள அந்த தவறான விஷயங்களை அழகான முறையில் எடுத்து வைக்க வேண்டும். ஹிக்மா இருக்கின்றது, ஞானம்.
நல்ல உபதேசம் இருக்கின்றது. அதை கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாம் உபதேசம் செய்தால் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். மேலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், சமுதாயத்தில் இளைஞர்களின் ஒரு முக்கியமான பங்கு ஃபர்ஸ்ட் என்ன, அவர்கள் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, அவர்களுடைய வணக்க வழிபாடுகள். குறிப்பாக இங்கே நான் ஃபஜருடைய தொழுகையை பற்றி பேசுவேன். இளைஞர்களின் ஃபஜருடைய தொழுகையின் நிலைமை என்ன? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஃபஜருடைய தொழுகையின் நிலையை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். குறிப்பாக பெண்களும் இங்கே இருக்கின்றார்கள். பெண்களே, இஸ்லாமிய பெண்மணிகளே, உங்களுடைய காலையை நீங்கள் ஃபஜருடைய தொழுகையை கொண்டு நீங்கள் ஆரம்பிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். எங்கே பெண்மணிகள் அவர்கள் தொழுகை விஷயத்தில் அலட்சியமாக இருக்கின்றார்கள். அந்த வீட்டில் உள்ள இளைஞர்கள், அந்த வீட்டில் உள்ள சிறுவர்கள் எப்போ தூங்குகின்றார்கள்? 2 மணிக்கு. அவர்களுடைய சுபஹ் எப்பொழுது ஆரம்பிக்கின்றது? காலை 11 மணி, காலை 12 மணிக்கு. இப்படிப்பட்ட சமுதாயம் எப்படி முன்னேற முடியும்? எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, பூரிக லி உம்மதி ஃபீ புகூரிஹா மன் ஸல்ல சுப்ஹ ஃபஹுவ ஃபீ ஸிம்மத்தில்லாஹ். அல்லாஹ் பகத்தான ஹதீஸ், மன் ஸல்ல சுப்ஹ ஃபஹுவ ஃபீ ஸிம்மத்தில்லாஹ். எவன் ஒருவன் ஃபஜருடைய தொழுகையை கடைபிடிக்கின்றானோ அவன் அல்லாஹ்வுடைய அந்த கண்காணிப்பில் வந்து விடுகின்றான். அல்லாஹு அக்பர். உங்களுடைய உறுப்புகள் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில், உங்களுடைய குருக்கள் வாங்குதல் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில், உங்களுடைய வியாபாரம் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில், உங்களுடைய கண்கள் அல்லாஹ்வுடைய சுப்ஹானல்லாஹ் அந்த பாதுகாப்பில் வந்து விடுகின்றது. கண்களால் தவறு செய்ய முடியுமா? கண்களால் மோசடி செய்ய முடியுமா? உங்களுடைய காதுகளால் நீங்கள் தவறு செய்ய முடியுமா? உங்களுடைய மற்ற உடலில் உள்ள உறுப்புகளை கொண்டு உங்களால் தவறு செய்ய முடியுமா? உங்களுடைய காலையை, உங்களுடைய சுபஹை நீங்கள் ஃபஜருடைய தொழுகையில் இருந்து நீங்கள் ஆரம்பிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக அந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் இதுதான் பயபக்தி ஜி. இறையச்சம் என்றால் என்ன? அல்லாஹு அக்பர். இறையச்சம் என்றால் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை மனதால் ஏற்றுக்கொண்டு நடைமுறையில் இஸ்லாத்தை கொண்டு வர வேண்டும். இதுதான் இறையச்சம். ஷேக், என்னுடைய உள்ளத்தில் பயபக்தி இருக்கின்றது. மாஷா அல்லாஹ் தபாரக். ஃபஜருடைய தொழுகை அதுதான் ஷேக் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கின்றது. இது பயபக்தியா? இது பயபக்தியா? அல்லாஹ்விற்காக சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் என்ன போதித்தார்கள்? குறிப்பாக குளிர்காலத்திலே ஃபஜருடைய அந்த நேரத்திலே உங்களுடைய வீடுகளில் அந்த கீசர் கிடையாது. அப்பொழுது குளிக்க வேண்டும், கடமையான குளிப்பு, ஒழுங்கு செய்ய வேண்டும். ஒரு பெரிய சோதனை. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளை. அழகான முறையில் அவன் ஒழுங்கு செய்கின்றான். அழகான முறையில் அவன் ஒழுங்கு செய்கின்றான் என்றால் அல்லாஹ்வின் தூதர் கூறுகின்றார்கள், அவனுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கின்றது. அல்லாஹ் அந்த மனிதனை நேசிக்கின்றான். அல்லாஹ்விற்காக குளிர்காலத்தில் ஃபஜருடைய தொழுகையில் நாம் சற்று கவனம் செலுத்த வேண்டும். மற்ற 4 தொழுகை விஷயத்தில் அல்ஹம்துலில்லாஹ், குறிப்பாக மக்ரிபுடைய விஷயத்தில் முஸ்லிம்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால், ஐவேளை தொழுகை கிடையாது. மக்ரிபுடைய தொழுகையை மாஷா அல்லாஹ் 90% முஸ்லிம்கள் நிறைவேற்றுகின்றார்கள். அந்த ஆர்வம் ஸுஹரில் ஏன் இல்லை? அந்த ஆர்வம் இஷாவில் ஏன் இல்லை? பெண்மணிகளும் நீங்கள் பாருங்கள், வீடுகளில் மாஷா அல்லாஹ் அந்த மக்ரிபுடைய பாங்கை கேட்டவுடனே எல்லாமே பள்ளிக்கு போங்க செய்யும். எல்லாமே மாஷா அல்லாஹ் அந்த தொழுகை நிறைவேற்றுவார்கள். இந்த மக்ரிபுடைய நிலைமை இருக்கின்றது அல்லவா, அதை மற்ற தொழுகையிலும் நாம் கொண்டு வர வேண்டும். நிச்சயமாக நிலைமை மாறும் இன்ஷா அல்லாஹ். அது யார் கொண்டு வர வேண்டும்? பெண்மணிகள், இளைய சமுதாயம் தான். ஷேக் இதை பற்றி இன்ஷா அல்லாஹ் பேசுவார்கள், அந்த வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இளைஞர்களுக்கு பங்கு எதுவாக இருக்கின்றது என்றால் அவர்கள் இபாதாவுடைய விஷயத்தில், ஏனென்றால் இளைஞர்கள் இன்ஷா அல்லாஹ் இபாதாவுடைய விஷயத்தில் அவர்கள் கவனம் செலுத்தினால்
நிச்சயமாக சிறுவர்கள் அவர்களுடைய சுபஹான் அல்லாஹ் வீட்டில் உள்ள இளைஞர்களை பார்த்து இவர்களும் இன்ஷா அல்லாஹ் தொழுகை கடைபிடிப்பார்கள். இவர்களும் கல்வியின் பக்கம் கவனம் செலுத்துவார்கள். இவர்களும் நேரத்தை சரியான முறையில் செலவழிப்பார்கள். இவர்களும் நாவை பாதுகாத்துக் கொள்வார்கள். இளைஞர்களின் முக்கியமான 2 பிரச்சனைகள், ஒன்று நாவு, இரண்டாவது நேரம். பாருங்கள், 2 முக்கியமான பிரச்சனை சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு இளைஞரின் பிரச்சனை. ஒன்று நாவு, இரண்டாவது நேரம். நாவை எப்படி பயன்படுத்துகின்றார்கள்? அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது நேரம். நேரத்தை எங்கே செலவழிக்கின்றார்கள்? ஆகவே இளைய சமுதாயமே, உங்களுடைய உள்ளங்களில் பயபக்தி இருக்கின்றதா என்று நீங்கள் சற்று சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அதற்கு ஒரு முக்கியமான அடையாளம் என்ன? ஐவேளை தொழுகையின் பக்கம் சற்று கவனம் செலுத்த வேண்டும். இறுதியாக சமூக சேவையிலும் நாம் ஈடுபட வேண்டும். மக்கள் நம்மை பார்த்து அல்லாஹு அக்பர், முஸ்லிம் என்றாலே இவர்தான். முஸ்லிம்கள் அவர்கள் சுப்ஹான் அல்லாஹ் ஒரு துடிப்பு இருக்கின்றது. மக்கள் கஷ்டங்களில் இருந்தால் அவர்களுடைய உள்ளங்களில் சுப்ஹான் அல்லாஹ் ஒரு பெரிய மாற்றம் வந்து விடுகின்றது. அவர்கள் விரைந்து வருகின்றார்கள். சுப்ஹான் அல்லாஹ், சில இளைஞர்கள் சோஷியல் சர்வீஸில் விரைந்து வருவார்கள். 2 மணி, அதாவது இரவு 2 மணி 3 மணி வரை மாஷா அல்லாஹ் மக்களுக்காக சேவை செய்வார்கள். ஷைத்தானுடைய சூழ்ச்சி என்ன என்று தெரியுமா? ஓ, மக்களுக்காக நீங்கள் சேவை செய்து விட்டீர்கள், 3 மணி 3 o'clock வரை, இப்போ ஃபஜர் ரொம்ப கஷ்டம் தான், அல்லாஹ் மன்னித்து விடுவான். இல்லையா? நீங்கள் மக்களுடைய அந்த திருப்தியை பெற்றுக் கொள்வதற்காக அல்லாஹுடைய கோபத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள். இல்லை, நீங்கள் இரவு நேரங்களில் சமூக சேவையில் ஈடுபட்டால் உங்களுடைய ஃபஜருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது. உங்களுடைய ஃபஜருக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது என்றால் அல்லாஹ்விற்காக நீங்கள் சமூக சேவை செய்யாதீர்கள், மன்னிக்க வேண்டும். ஏன்? உங்களுடைய இபாதா சரியில்லை. எப்படி அந்த சமூக சேவை தாக்கம் ஏற்படும்? எந்த ஒரு இளைஞன் முதலில் அல்லாஹுடைய அந்த திருப்தியை பெற்றுக்கொண்டு அல்லாஹ்விடம் உதவியை தேடி அதன் பிறகு அவன் சமூக சேவையில் ஈடுபட்டால் வல்லாஹில் அஸீம், இளைய சமுதாயமே, மக்களுடைய உள்ளங்கள் மாறும். இஸ்லாத்தை பற்றி தவறான அந்த சுப்ஹானல்லாஹ் சூழ்ச்சிகள் மக்களுக்கு மத்தியில் நாம் கொண்டு வர முடியும். முஸ்லிம்கள் என்றால் இவர்கள் தான். ஒரு பெண்மணி, இதை கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். ஒரு பெண்மணி எழுதுகின்றார், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த பெண்மணி என்ன எழுதுகின்றார்? நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். ஏன் என்று தெரியுமா? நான் இஸ்லாமிய புத்தகங்களை படித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். அவர்கள், அந்த பெண்மணி யூபியை சார்ந்த, நார்த்தை சார்ந்த பெண்மணி தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகின்றார்கள். உருதுடைய புத்தகம், மைனே இஸ்லாம் கியூ கபூல் கியா, நான் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். 80 சுப்ஹானல்லாஹ் அந்த முஹாஜிர் சகோதரிகளின் அந்த சுப்ஹானல்லாஹ் அந்த நிகழ்வுகள் இருக்கின்றன, சம்பவங்கள் இருக்கின்றன. அவர்கள் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று. அதில் ஒரு பெண்மணி எழுதுகின்றார், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்றால் நான் இஸ்லாத்தை சுப்ஹானல்லாஹ் இஸ்லாமிய புத்தகங்களை அறிந்து கொண்டேன். இஸ்லாமிய புத்தகங்களில் நான் இஸ்லாத்தை அறிந்து கொண்டேன். வல்லாஹில் அஸீம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் முஸ்லிம்களை பார்த்திருந்தால் கியாமஹ் நாள் வரை நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டேன். ஏன்? இதற்கு சிம்பிள் ஆன்சர், இலகுவான பதில். முஸ்லிம்கள், குறிப்பாக இளைஞர்களுடைய வாழ்க்கையில் இஸ்லாம் நடைமுறையில் இல்லை. ஆகவே நடைமுறையில் நாம் கொண்டு வர வேண்டும். இன்ஷா அல்லாஹ், உதுகுலு ஃபி ஸில்மி காஃபா வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான். ஈமான் கொண்டவர்களே, இளைஞர்களே, இஸ்லாத்தில் முழுமையான முறையில் நுழைந்து விடுங்கள். ஷைத்தானின் அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக இவன் உங்களுக்கு ஒரு பகிரங்கமான விரோதி. அல்லாஹ் நம் அனைவர்களையும் நம்முடைய இந்த மகத்தான அந்தஸ்தை, அமானிதத்தை உணர்ந்து சமுதாயத்தில் உள்ள மக்களுக்காக, சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களுக்காக நாம் அனைவர்களும் கவலைப்பட வேண்டும். அந்த நல்ல பாக்கியம் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. குறிப்பாக கல்வியை கற்றுக்கொண்டு வணக்க வழிபாடுகளில்
ஒரு சிறந்த சுப்ஹானல்லாஹ் எடுத்துக்காட்டை மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்து சமூக சேவையில் ஈடுபட்டு இஸ்லாத்தை முழுமையான முறையில் கடைபிடித்து இஸ்லாத்தை நடைமுறையில் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் பாக்கியம் தந்தருள்வானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி ذنب فاستغفروه انه هو الغفور الرحيم. والسلام عليكم ورحمة الله وبركاته. पहले चीज हम जो ना तौहीद के जो ना अपने घर में लाएंगे आज। उसके लिए कौन सी किताब है जो जिसके पढ़े तो हमको तौहीद मिलेगी? कोई किताब का नाम याद है? किताब तौहीद याद रखें। किताब तौहीद यूट्यूब में कई दरस शेख अबू ज़मीर हफिज़हुल्लाह सुनिए आप किताब तौहीद। जैसा कि शेख अभी बता रहे थे उसूल सलासा, ये एक सफा है बस, उसूल सलासा बस एक सफा। हम में से कितने लोग बैठ के पढ़ेंगे? आदमी कितने लोग हमें से बैठे पढ़े? शेख बिन बाज रहमतुल्लाह अपने दिलम में, उनका जो गांव था, उनकी जो बस्ती दिलम में 100 मरतबा लोगों को जो है ना उसूल सलासा पढ़ा है। कितनी मरतबा? 100 हमने कितनी मरतबा पढ़ा हमारी जिंदगी? हमारी उम्र 40 साल 50 साल हो चुकी है, हमने एक मरतबा भी नहीं पढ़ा है। यानी कि सबसे पहले तौहीद की दावत के लिए तौहीद का इल्म हासिल करें। आप अपने घर में तौहीद लाना चाहती तो क्या करना है आपको? दीन का इल्म आपको हासिल करना है। पहली जो चीज है आपके घर में तौहीद होना चाहिए। दूसरी जो चीज है आपका घर को अच्छा बनाने के लिए दीन का इल्म हासिल करें। आपको तौहीद कैसा मालूम होगा भाई? जब आप दीन का इल्म आप हासिल करेंगे, उसके लिए कुर्बानी बहुत जरूरी है। ये दीन का इल्म ऐसे ही नहीं बैठे बैठे मिल जाए नहीं। अल्लाह ने कहा कि वल्लज़ीना जाहदू फीना लनहदियन्नहुम सुबुलना। कोशिश करो, दुनिया कमाने के लिए हम कोशिश करते हैं, करते ना दुनिया कमाने के लिए, दीन के लिए कोशिश करो। खतीब बगदादी रहमहुल्लाह कई किताबें उन्होंने लिखी है। आखिरी लम्हा, मौत के वक्त आखिरी लम्हे में ऐसे किताब पढ़ रहे थे, आखिरी लम्हे में सकरात की हालत, यहां तक उनकी रूह निकल गई, वो किताब आके उनके फेस में गिर गई। हमने दीन का इल्म हासिल किया, कितना हमने कोशिश किया दीन का इल्म के। अगर आप अपने घर को दीनदार घर बनाना चाहते तो आप खुद दीनदार बनो। जितनी माएं यहां बैठी है वो चाहती कि मेरा घर बहुत अच्छा हो, तो घर तो अच्छा रहेगा, जबरदस्त घर रहेगा, लेकिन अब क्या आपके पास दीन है? दीन नहीं तो घर कभी अच्छा नहीं हो सकता।